அடுத்த நாள் காலை முகிலனின் பேச்சு சத்தம் கேட்டுத்தான் அப்பர்ணாவுக்கு விழிப்பு வந்தது. மெதுவாக வந்து எட்டி பார்த்தாள். யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவன் கிளம்பும் வரை தன்னால் கிளம்ப முடியாது. அதுவும் இல்லாமல் போடுவதற்கு கூட மாற்று துணி இல்லாததால் போட்டிருக்கும் துணியை துவைத்து காய வைத்தால் மட்டுமே வெளியே செல்ல முடியும். அதனால் அவன் எப்பொழுது கிளம்புவான் என்று காத்து கிடந்தாள். முகிலன் காரை எடுத்தவுடன் தான் அப்பர்ணா கீழே இறங்கி வந்தாள். முதலில் போட்டிருக்கும் துணியை துவைத்துவிட்டு பின் குளித்த பிறகு அவனுடைய ஷெல்ஃபில் இருந்த பழைய டிஷர்ட்டையும் ஷார்ட்ஸையும் போட்டுக்கொண்டு வீட்டு வேலைகளை எல்லாம் பார்க்க துவங்கினாள். ஆனால் மற்ற வீடுகளுக்கு எப்படி பேண்ட் சட்டையில் வேலைக்கு செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது முகிலனிடமிருந்து அழைப்பு வந்தது. எங்க இருக்க, எப்ப வீட்டுக்கு வருவ என்று அவன் கேட்டதும், இப்பதான் வேலைக்கு கிளம்பியிருக்க முகி, மத்தியானம் தான் வருவேன் என்றாள். சரி, வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்காத, ஒழுங்கா சாப்பிடு, சீக்கிரமே நல்ல வேலையே கிடைக்கும், புரியுதா என்று அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு போனை வைத்தான். முகிலன் என்னதான் ஆறுதல் கூறினாலும் நிதர்சனம் என்ன என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்தாள். மற்ற வீடுகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு முன்பு பழைய துணிக்கடையில் ஏதாவது சுடிதார் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்ற முடிவுடன் அங்கிருந்து கிளம்பினாள். இப்படியே முகிலனுக்கு தெரியாமல் இரவில் அவன் வீட்டில் தங்கிக் கொள்வதும் பகல் நேரத்தில் வேலைக்கு செல்வதுமாக அப்பர்ணாவின் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் முகிலன் கண்ணில் பட்டுவிடாமல் தப்பிப்பதே அவளுக்கு பெரிய சவாலாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் முகிலனே ஒரு நாளைக்கு 2 முறையாவது அவளுக்கு போன் செய்து எங்கு இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்கிறான். அப்பர்ணா நிரஞ்சன் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தவுடனேயே வேலை தேட ஆரம்பித்தாள். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேல் வேலை தேடியும் வேலை கிடைக்காததால் அப்பர்ணா முழு நேரமாக எந்த வேலை கிடைத்தாலும் பரவாயில்லை என்று தான் படித்த படிப்பை எல்லாம் மறைத்துவிட்டு வேலை தேட ஆரம்பித்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே அன்று ஒரு கம்பெனியில் அவளை நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள். அதனால் முகிலன் எழுவதற்கு முன்பே நேர்காணலுக்கு கிளம்பினாள். ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை, +2 படித்திருந்தால் போதும், வயது வரம்பில்லை, அதிலும் முக்கியமாக எந்த அனுபவமும் தேவையில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். நல்ல கம்பெனி, எப்படியாவது அந்த கம்பெனியில் நிரந்தரமாக வேலை கிடைத்தால் இப்போதைக்கு தன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் என்று நினைத்தாள். அப்பர்ணா நேர்காணல் அறைக்குள் சென்றதும் அங்கு அவளை நேர்காணல் எடுப்பதற்காக அமர்ந்திருந்த சீனியர் கிளர்க் அவளை ஆச்சரியமாக பார்த்தார். நீங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு தானே வந்திருக்கீங்க என்று சந்தேகமாக கேட்டுவிட்டு அவளுடைய ரெஸ்யூமை மறுபடியும் பார்த்தார். +2 என்று மட்டுமே குறிப்பிட்டிருந்தது. அவளை நிமிர்ந்து பார்த்தார். 5.25 அடி உயரத்தை 6 அடியாக காட்டக்கூடிய அளவிற்கு அவளுடைய போனிட்டையை தூக்கி போட்டிருந்தாள். லைட் ப்ளூ ஷர்ட், பிளாக் ஃபார்மல் பேண்ட், அதை அழகாக சுருக்கமில்லாமல் டக்கிங் செய்திருந்தாள். அவள் அணிந்திருந்த பிளாக் ஹை ஹீல்ஸ் அவளை மேலும் கம்பீரமாக காட்டியது. அவளுடைய உடை, பேச்சு, தோற்றமெல்லாம் அவள் 12ஆம் வகுப்பு படித்தவள் என்பது போல் இல்லாமல் பார்ப்பதற்கு இந்த கம்பெனிக்கு டைரக்டர் போல் இருந்தாள். உங்களை பார்த்தா +2 படிச்ச மாதிரியே தெரியலையே, ஏதோ மேனேஜர் போஸ்டுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்கீங்க என்று புருவத்தை உயர்த்தியபடி கேட்டார். இல்ல சார், கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் எங்கேயும் வேலைக்கு போகல. இப்ப எப்படி இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் பாக்கிறதுக்கு நீட்டா இருக்கட்டும் தான் ஃபார்மல்ஸ்ல வந்தேன். நீங்க என்ன ட்ரெஸ் கோட் சொல்றீங்களோ அதுலயே வரேன் சார் என்று அவள் கூறியதும் அவர், இந்த ஆபீஸ்ல யார் என்ன வேலை சொன்னாலும் நீங்க செஞ்சாகணும். இந்த வயசுல உங்களால அது முடியுமா? உங்களை பார்த்தா வசதியானவங்க மாதிரி தெரியுது. 2 நாள் வந்துட்டு 3ஆவது நாள் வேலையை விட்டீங்கன்னா திரும்ப நாங்க இந்த போஸ்டுக்கு வேற ஆளை தேட வேண்டியது இருக்கும் என்று அவர் யோசித்தபடியே கூற, உடனே அப்பர்ணா, இல்ல சார், கண்டிப்பா வேலையை விட மாட்டேன், நீங்க என்ன நம்பி தரலாம், நீங்களே அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சார் என்று நொடிக்கு நொடி ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேச அவர் ஆச்சரியத்துடன் அவள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தார். சரி, நாளையில இருந்து வேலைக்கு வாங்க, டிரெஸ் கோட் எல்லாம் எதுவும் இல்ல, உங்களுக்கு இது கம்ஃபர்டபிளா இருக்குன்னா தாராளமா நீங்க போட்டு வரலாம். அது இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜ் தான். ஆனா இது டெம்பரவரி ஜாப் தான். 6 months உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தான் உங்களை பெர்மனன்ட் ஆக்குறத பத்தி நான் யோசிப்பேன் என்றார். அப்பர்ணா அவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். இந்த சந்தோஷமான விஷயத்தை முகிலனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று போன் செய்தாள். பலமுறை முயற்சி செய்த பின் தான் முகிலன் போனை எடுத்தான். என்ன முகி, பிஸியா இருக்கியா? நான் வேணா அப்புறமா போன் பண்ணட்டுமா என்று அப்பர்ணா கேட்டவுடன், ஆமா, ஒரு மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கேன், சொல்லு அப்போ, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று அவசரமாக அவன் கேட்டவுடன் தனக்கு வேலை கிடைத்த விஷயத்தை அவனிடம் தெரிவித்தாள். ஆனால் என்ன வேலை என்று மட்டும் சொல்லவில்லை. முகிலனுக்கு அவள் கஷ்டப்படுவதை பார்த்து வேதனையாக இருந்தாலும் எப்படியோ அவளுக்கு என்று ஒரு வேலையை தேடிக்கொண்டாளே என்று சந்தோஷப்பட்டான். சரியப்போ, அப்ப வீட்டு வேலைக்கு வேற ஒரு ஆளை பாரு என்று அவன் கூறியதும், இல்ல முகி, ஈவினிங்ல நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது என்று அவள் பிடிவாதம் பிடித்ததும் முகிலனுக்கு கோபம் வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு,
சரி, அப்ப மத்த வேலைக்கெல்லாம் போகாத, இங்க மட்டும்தான் வேலைக்கு வரணும், புரியுதா என்று கண்டிப்புடன் கூறி அவளை சம்மதிக்க வைத்தான். ஆமா, கம்பெனி பேர் என்ன சொன்ன என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவனுடைய செக்ரட்டரி உள்ளே வர, சரியப்பூ, நான் அப்புறமா பேசுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். அப்பர்ணா இத்தனை நாட்கள் வேலை செய்த இடத்திலெல்லாம் அவளுக்கு முழு நேரமாக வேலை கிடைத்த விஷயத்தை கூற அவர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இனிமேல் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்மா, கவலைப்படாம போ என்று அவளை வாழ்த்தி அனுப்பினார்கள். அங்கிருந்து நேராக மார்க்கெட்டுக்கு சென்றவள் பிளாட்பாரத்தில் ஒரு துணிக்கடையில் முதலில் சுடிதாரை பார்த்து கொண்டிருந்தவள் அந்த கிளர்க் கூறியது ஞாபகத்திற்கு வர தன் வயதை காட்டிவிடக் கூடாது என்று குறைந்த விலையில் 2 குர்த்தியும் 2 ஜீனையும் எடுத்துக்கொண்டாள். மார்க்கெட்டிலிருந்து வீட்டிற்கு வந்து உடையை மாற்றிக்கொண்டு சாப்பிடுவதற்காக கீழிறங்கி வந்தாள். அவள் சாப்பிடுவதற்காக தட்டை எடுக்கையில் முகிலனின் கார் சத்தம் கேட்டது. அப்பர்ணா தட்டை அப்படியே வைத்துவிட்டு அறக்க பறக்க ஓடினாள். அவள் படியேறுவதற்கும் முகிலன் கதவை திறப்பதற்கும் சரியாக இருந்தது. அவன் பார்ப்பதற்குள் அவசரமாக ஓடி வந்து ஸ்டோர் ரூமில் அமர்ந்து கொண்டாள். கதவை திறந்த முகிலனுக்கு வீட்டுக்குள் ஏதோ சத்தம் கேட்கிறது என்று சுற்றி முற்றி பார்த்தான். ஒருவேளை வீட்டுக்குள் திருடன் வந்து விட்டானோ? பூட்டியிருக்கும் வீட்டில் எப்படி திருடன் வந்திருக்க முடியும்? அப்போ வரும்போது கதவை திறந்து வைத்திருப்பாளோ? எலி ஏதாவது வீட்டுக்குள் வந்திருக்குமோ என்று சோஃபாவின் அடியில் எல்லாம் குனிந்து பார்த்தான். சற்று நேரம் யோசித்தவன் தான் உள்ளே வரும்போது மாடியில் சத்தம் கேட்டது போல் இருக்க உடனே மாடிக்கு சென்று ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்தான். அப்பர்ணா அவன் மாடிக்கு வருவதை தெரிந்து கொண்டு ஸ்டோர் ரூம் கதவை சத்தம் கேட்காமல் மெதுவாக சாத்திவிட்டு அங்கே அடுக்கி வைத்திருந்த பெட்டிகளுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டாள். ஸ்டோர் ரூமை திறந்து பார்த்த அகிலன் ஒரு வினாடி யோசித்தான். கதவெல்லாம் சாத்திருக்கும் போது ரூம்குள்ள எப்படி எலி போகும்? இப்போதைக்கு வெளியிலதான் எங்கேயாவது இருக்கும், காலையில அப்பு கிட்ட சொல்லுவோம் என்று யோசித்தபடியே கீழிறங்கி வந்து தன் ரூமுக்குள் சென்று கதவை சாத்தினான். அப்பர்ணா அவன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி விட்டான் என்று உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகே கீழிறங்கி வந்தாள். அவன் குளித்துவிட்டு வெளியே வருவதற்குள் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்று விடலாம் என்று தட்டில் அவசரமாக சாப்பாட்டை போட்டுக்கொண்டு ஹாலை கடக்கும் பொழுது முகிலன் அறைக்கதவை திறந்து கொண்டு தண்ணீர் எடுப்பதற்காக வந்தான். அவனை பார்த்தவுடன் அப்பர்ணா ஒளிந்து கொள்ள மறுபடியும் சத்தம் கேட்கிறதே என்று முகிலன் சுற்றி முற்றி பார்த்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதோ பிரம்மையாக இருக்கும் என்று தண்ணீரை எடுத்துக்கொண்டு மறுபடியும் தன் அறைக்கு சென்று கதவை சாத்தினான். அப்பர்ணா வேகமாக அவன் ரூமை கடக்கையில் அவன் சட்டென்று கதவை திறக்க அப்பர்ணா ஒரு கையில் தட்டும் மறு கையில் தண்ணீர் பாட்டிலுடன் திருத்திருவென முழித்துக் கொண்டிருந்தாள். ஒரு வினாடி யாரோ என்று நினைத்து பயந்து போனவன் அப்பர்ணாவை பார்த்ததும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றான். அப்பு, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க என்று அவன் முடிக்க முடியாமல் இழுக்க அப்பர்ணா என்ன சொல்வதென்று தெரியாமல், முகி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் முதல்ல சாப்பிடுறேன், அப்புறமா பேசுவோமா என்று வேகமாக சோஃபாவில் அமர்ந்து சம்மணமிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். முகிலன் அப்பொழுதும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். சற்று நேரத்திற்கு பின் அவள் எதிரே சோஃபாவில் அமர்ந்தபடி அவளை பார்த்தான். அவள் அப்பொழுதும் கைக்கும் வாய்க்கும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். என்னதான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் அப்பர்ணாவின் மனதில் அவனிடம் என்ன சொல்வது என்று யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. இதற்கு மேல் எதையும் மறைத்து பிரயோஜனமில்லை என்று சாப்பிட்டவுடன் கைகளை அலம்பிவிட்டு வந்து அவன் எதிரே அமர்ந்தாள். அவன் அப்பொழுதும் அவளே பேசட்டும் என்று அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் முழித்தாள். முகி, நான் இத்தனை நாள் நம்ம பழைய வீட்டுல தான் தங்கி இருந்தேன். இப்ப அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம என்று அவள் முடிக்க முடியாமல் தடுமாற, என்னது பழைய வீட்டுல இருந்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் போய் பார்த்தேனே, அந்த வீடு பாழடைஞ்சு போயிருந்ததே என்று அவன் குழப்பமாக கேட்க, ஆமா என்று அமைதியாக கூறினாள். முகிலன் எழுந்து அவள் அருகில் வந்தான். அவள் அவனை நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். முகிலன் அவள் அருகில் மண்டியிட்டு அவள் முகத்தை நிமிர்த்தி, அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கே இவ்வளவு தயங்குற? அந்த வீட்டுல கரண்ட் கூட இல்ல, ஜன்னல் கதவெல்லாம் உடைஞ்சிருந்தது. அப்படி அந்த வீட்டுல போய் தங்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து சொல்லு, அதுவும் நான் இருக்கும் போது என்றான். இல்ல முகி, ஆரம்பத்துல எங்க உண்மைய சொன்னா நீ நிரஞ்சன் மேல கோவப்படுவியோன்னு பயந்து மறைச்சேன். வீடு டெமாலிஷ் பண்ண உடனே எங்க போறதுன்னு தெரியல. நான் அந்த வீட்டுல வச்சிருந்த துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. போட்டுக்க கூட துணி இல்லாம தான் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தேன். காலையில 4 மணி வரைக்கும் நீ வீட்டுக்கு வரவே இல்ல. 2 மணி வரைக்கும் வாசல்ல தான் உட்கார்ந்து இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நடுராத்திரியில போட்டுக்க கூட துணி இல்லாம இப்படி வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா உனக்கு கஷ்டமா இருக்குமேனுதான் உனக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து தங்கிக்கிட்டேன் என்று அவள் சொன்னவுடன் முகிலன் குழப்பத்துடன், நீ என்ன பேசுற? நான் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தேனா? எப்போ என்று அவன் யோசித்த பொழுது அவன் 1 மாதத்திற்கு முன்பு பார்ட்டிக்கு சென்று விட்டு காலை 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தது ஞாபகம் வந்தது. அவன் அதிர்ச்சியில் வாயில் கை வைத்தபடியே அவளை பார்த்தான். அப்போ
1 மாசமா நீ இந்த வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கியா என்று ஆச்சரியத்துடன் அவன் கேட்டதும் அவள் நெளிந்து கொண்டு ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள். சிறிது நேரம் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு சட்டென்று அவனுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. அவன் சத்தமாக சிரிப்பதை பார்த்தவுடன் தான் அப்பர்ணாவுக்கு உயிரே வந்தது. அப்போ நீ மாறவே இல்ல. நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நர்மதாவோட முடிய நீ வெட்டிட்டேன்னு அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப நானும் அப்பாவும் வெளியில போயிருந்தோம். உங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு நீ இந்த வீட்டு கேட்ட ஏறி குதிச்சு வந்து வெளியில இருந்த ஏனிய போட்டு மாடியில ஒளிஞ்சுகிட்டு இருந்த. உங்க அப்பா ஊரெல்லாம் தேடிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. நீ நைசா கீழறங்கி வந்து கிச்சன்ல திருட்டுத்தனமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, ஞாபகம் இருக்கா என்று அவன் சொல்லி சிரிக்க அப்பர்ணாவும் சேர்ந்து சிரித்தாள். ஆமா, நீ கூட பேயின் நினைச்சு போய் பயந்து போய் கத்துன, உடனே 2 பேரும் ஓடி வந்தாங்களே என்று அவள் கூறி சிரிக்க முகிலன் உடனே நான் ஒன்னும் பேயின்லாம் நினைக்கல, திருடன் தான் நினைச்சேன். எனக்கு என்ன, பேய பார்த்தா பயமா என்ன என்று சமாளித்தான். என்னதான் அவளிடம் சிரித்து பேசினாலும் அவள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களை நினைக்கையில் அவன் மனம் வலித்தது. தான் இருந்தும் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாதவனாக போய்விட்டோமே என்று வருத்தப்பட்டான். என் மனம் நோகக்கூடாது என்று அவள் தன்னையே இவ்வளவு வருத்திக் கொள்கிறாளே, இவளை பற்றி நாம் அதிகம் கவலைப்படுவதால் தான் இவள் நம்மை ஒதுக்குகிறாளோ? இனி இவளை கண்டு கொள்ளாமல் இருந்தால்தான் இவள் நம்மிடம் சகஜமாக உதவி கேட்பாள் போல என்று யோசித்துவிட்டு அப்பு என்று அவன் அழைத்ததும் அப்பர்ணா என்ன என்பது போல் அவனை திரும்பி பார்த்தாள். இதுக்கு மேல எதுவும் என்ன சர்ப்ரைஸ் பண்ண மாட்டியே, எதா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு, ஏன்னா ஒரு சமயம் போல இன்னொரு சமயம் நான் இருக்க மாட்டேன் என்று கண்டிப்புடன் கூறினான். அப்பர்ணா எழுந்து வந்து அவன் தலையில் தட்டி என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ, அவ்வளவு பெரிய மனுஷனாயிட்டியா நீனு என்று அவன் சட்டை காலரை பிடித்து கேட்க முகிலன் அப்பு கையை எடு என்று கோபமாக கூறினான். அவள் அப்பொழுதும் முடியாது, என்ன பண்ணுவ என்று அவனிடம் விளையாட முகிலன் அவள் கைகளை முரட்டுத்தனமாக பிடித்தான். விடுன்னு சொல்றல என்று அவன் சற்று கோபமாக கூறியவுடன் அப்பர்ணா விடுறேண்டா, கைய வலிக்குது விடு என்றாள். அவன் கைகளை விடுவித்தவுடன் அப்பர்ணா அவன் காலரை விடுவித்தாள். அவன் கைகளை தொட்டு பார்த்து பாடிய நல்லாதான் பில் பண்ணிருக்க, இருக்கட்டும் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு மறுபடியும் அவன் தலையில் தட்டிவிட்டு அவள் எழுந்து வருவதற்குள் சிரித்துக் கொண்டே மாடிக்கு ஓடினாள். பல வருடங்களுக்கு பிறகு அப்பர்ணா இன்றுதான் முகிலனிடம் விளையாடினாள். தானும் முகிலனும் குழந்தை பருவத்தில் எப்படியெல்லாம் விளையாடினோம், அதெல்லாம் ஒரு காலம். அந்த சந்தோஷமான நாட்கள் எல்லாம் இனி என்றும் வராது என்று யோசித்துக் கொண்டே நன்றாக உறங்கிப் போனாள். ஆனால் முகிலனுக்கு தூக்கம் வராமல் புரண்டு படுத்தான். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அன்றுதான் அப்பர்ணாவை இவ்வளவு நெருக்கத்தில் பார்க்கிறான். அப்பொழுது தன்னுடைய அப்பர்ணாவாக மட்டுமில்லாமல் நிரஞ்சனின் காதலியாகவும் இருந்தாள். ஆனால் இன்று தன்னுடைய அப்பர்ணாவாக திரும்பி வந்திருக்கிறாள். இன்று அவளை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்ததும் அவன் மனதில் ஒரு வினாடி சஞ்சலம் ஏற்பட்டது. இனி அவளிடம் தள்ளி இருப்பதுதான் இருவருக்கும் நல்லது என்று யோசித்தான். எக்காரணத்தை கொண்டும் அவளுக்கு தன்மேல் எந்த தப்பான அபிப்பிராயமும் வந்துவிடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். அடுத்த நாள் காலை முகிலன் எழுவதற்கு முன்பே வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அப்பர்ணா முதல் நாள் வேலைக்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள். இரவெல்லாம் தூங்காததால் முகிலன் அப்பொழுதுதான் எழுந்து வெளியே வந்தான். அவள் போட்டுக் கொண்டிருந்த ஷார்ட் குர்த்தியும் ஜீனும் அவளுக்கு பொருத்தமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு பழசாக இருந்தது. போட்டுக் கொள்வதற்கு துணியில்லை என்றாரே, இது எங்கிருந்து வந்தது என்று ஒரு வினாடி யோசித்தவன் அதை பற்றி கேட்டால் நம் மனம் நோகும்படி ஏதாவது பதில் வரும், அதற்கு கேட்காமல் இருப்பதே எவ்வளவோ மேல் என்று அவன் எதையும் கேட்காமல் அமைதியாக இருந்தான். அப்பர்ணா அவனிடம் காப்பியை கொண்டு வந்து நீட்டினாள். அவன் காப்பியை குடித்தபடியே ஆமா எந்த கம்பெனியில வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்ன என்று அவன் கேட்க அவள் கம்பெனி பெயரை சொன்னவுடன் அவனுக்கு புறக்கை ஏறியது. அப்பர்ணா ஓடி வந்து அவன் தலையை தட்டினாள். ஒரு காப்பியை கூட உனக்கு ஒழுங்கா குடிக்க தெரியாதா என்றாள். ஆமா, அந்த கம்பெனில உனக்கு என்ன வேலை என்று முகிலன் கேட்டதும் அவள் ஒரு வினாடி யோசித்தாள். பிறகு ஒவ்வொரு முறையும் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டாள். அவன் சொன்னது போல் ஒரு சமயம் போல் இன்னொரு சமயம் இருக்க மாட்டான். அதற்கு உண்மையை சொல்லிவிடுவதே மேல் என்று ஓயே என்றாள். அவன் இரும்பிக் கொண்டு அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க கொஞ்ச நாள் தான் முகி, எப்படியாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரமோஷன் வாங்கிடுவேன், நீ வேணா பாரு என்று தன்னம்பிக்கையோடு கூறினாள். முகிலனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. நான் அந்த கம்பெனியின் பார்ட்னர், இவள் அந்த கம்பெனியின் குறைந்த பொறுப்பில் இருக்கும் ஓயே. என்ன கொடுமை, இவளிடம் உண்மையை சொன்னால் உடனே வேலையே வேண்டாம் என்று விட்டு விடுவாளோ? 1 வருடத்திற்கு பின் அவளுக்கு இப்பொழுதுதான் வேலை கிடைத்திருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களில் அந்த கம்பெனியை முழுவதுமாக வாங்கிக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இந்த சமயத்தில் உண்மையை சொன்னால் எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் என்று அவள் வேலையை விட்டு விடுவாள். நான் கஷ்டப்படக்கூடாது என்று இத்தனை நாட்கள் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மறைத்தவள்.
இதை செய்ய மாட்டாள் என்று என்ன நிச்சயம்? அதனால் இப்போதைக்கு இதை மறைப்பதே நல்லது என்று யோசித்தான். இவன் குளித்து முடித்து கிளம்பி வெளியே வந்த பொழுது அப்பர்ணா ஏற்கனவே வேலைக்கு சென்று விட்டாள். காலையில் எப்பொழுதும் பிரெட் சாண்ட்விச்சும் ஆப்பிளும் சாப்பிட்டு விட்டு கிளம்புவான். ஆனால் இன்று அப்பர்ணா இவனுக்காக உப்மா செய்து ஹாட் பேக்கில் வைத்திருந்தாள். பக்கத்தில் ஒரு பேப்பரில் குறிப்பு எழுதி வைத்திருந்தாள். முகி, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளையில இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறேன், ஓகேவா என்று எழுதி ஒரு ஸ்மைலியையும் வரைந்திருந்தாள். முகிலனுக்கு அதை படித்தவுடன் சிரிப்புதான் வந்தது. பள்ளி படிக்கும் காலத்திலிருந்து எதை எழுதினாலும் அதற்கு கீழ் ஸ்மைலி வரைவது அவளுடைய பழக்கம். இன்று வரை அவள் தன்னுடைய எந்த குணத்தையும் மாற்றிக்கொள்ளவில்லை. எல்லாவற்றிலும் அவள்தான் முதலிடம். குறும்பு, அன்பு, பொறுப்பு, அழகு, பிடிவாதம், இப்படி எல்லாவற்றிலும் தன்னை விட முதன்மையானவள் என்று யோசித்தபடியே வயதிலும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். அது ஒன்றுதான் தன்னை அவளிடமிருந்து விலகி வைக்கிறது. அப்பர்ணாவுக்கும் முகிலனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் அவனுக்கு ஒரு தடையில்லை. ஆனால் அவள் அதை எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று பயந்தே அவன் மனதை ஒருபொழுதும் அவளிடம் திறந்து காட்டியதில்லை. அதற்கான சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கல்லூரி படிப்பை முடித்த பின்பு தன் காதலை அவளிடம் சொல்லலாம் என்று யோசித்திருந்தான். ஆனால் நிரஞ்சனுக்கும் அப்பர்ணாவுக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டாலும் அதையும் மீறி அவர்களுடைய காதல் கல்யாணம் வரை சென்றது. இவன் கல்லூரி படிப்பை முடிக்கும் முன்பே அப்பர்ணா நிரஞ்சனை திருமணம் செய்து கொண்டாள். அதனால் இவனும் தன் காதலை அவளிடம் சொல்லாமல் மறைத்து விட்டான். இப்படி அப்பர்ணாவை பற்றி நினைத்துக் கொண்டே ஆபீஸ் வந்து சேர்ந்தான். ஆபீஸிற்குள் நுழையும் பொழுதே முகிலன் சுற்றி முற்றி பார்த்து கொண்டே நடந்தான். அந்த கம்பெனியில் வேலை செய்பவர்கள் எல்லாம் அவரவர் இடத்தில் இருப்பார்கள், அப்பர்ணாவை தவிர. ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்பதால் அவள் எங்கு இருப்பாள், யாருக்காக வேலை செய்து கொண்டிருப்பாள் என்று யாராலும் யூகிக்க முடியாது. அவள் கண்ணில் பட்டுவிடாதபடி தன் அறைக்குள் சென்றுவிட வேண்டும் என்று அவசர அவசரமாக நடந்தான். ஆனால் அங்கு அப்பர்ணா ஒருவனிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். யார் இவன்? முதல் நாளே இவளிடம் இவ்வளவு உரிமையோடு சிரித்து பேசி பழகுகிறானே. தனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்புதான் கிளம்பினாள். அதற்குள் இவர்களுக்குள் அப்படியென்ன நெருக்கம் என்று உள்ளுக்குள் புகைந்தபடியே தன் அறைக்கு சென்றான். தன் செக்ரட்டரியை அழைத்து அப்பர்ணாவுடன் பேசிக் கொண்டிருந்தவன் யார் என்று விசாரித்தான். அவன் அந்த கம்பெனியின் சீனியர் அக்கவுண்டன்ட் கவின். அவன் வேலைக்கு சேர்ந்து 6 மாதம்தான் ஆகிறது என்று செக்ரட்டரி தெரிவித்தாள். அப்பர்ணா திருமணத்திற்கு முன்பு மார்க்கெட்டிங் ஹெட்டாக வேலை பார்த்தவள். அவளுக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டில் ஆர்வம் அதிகம். அதனால் எப்படியாவது இந்த கம்பெனியின் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டில் வேலை வாங்கிவிட வேண்டும் என்று அனைவரும் சொல்லும் ஒவ்வொரு வேலையும் ஓடி ஓடி செய்தாள். அங்கு வேலை செய்பவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் காப்பி கொடுப்பது முதல் பிரிண்ட் அவுட் எடுப்பது போன்ற அனைத்து வேலையும் அவள்தான் செய்ய வேண்டும். அப்பர்ணா முதல் நாளே அனைவரது கவனத்தையும் ஈர்த்தாள். அவளை பார்ப்பதற்காகவே அங்கு வேலை செய்யும் ஆண்கள் அடிக்கடி அவளை அழைத்தார்கள். அவர்களின் குணம் இவளுக்கு புரியாமல் இல்லை. இது போன்ற பிரச்சனை தனக்கு மட்டுமல்ல, வீட்டை நிர்வாகிக்கும் பெண்கள் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்துத்தான் ஆக வேண்டும். இதில் தான் ஒன்றும் விதிவிலக்கல்ல என்று அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அவர்கள் சொல்லும் வேலையை செய்தாள். முகிலன் பிசினஸ் மீட்டிங்கிற்காக மத்தியமே ஆபீஸில் இருந்து கிளம்பிவிட்டான். மாலை அப்பர்ணா வீட்டுக்கு கிளம்புவதற்கு முன்பு முகிலன் அவளுக்கு கால் செய்தான். அப்போ வேலை முடிச்ச உடனே 2 பேரும் வெளியில போலாம், எத்தனை மணிக்கு கிளம்புவ? நான் ஆபீஸ் வாசல்லே வெயிட் பண்றேன் என்று அவன் கேட்டதும் அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. இல்ல முகி, ஃபர்ஸ்ட் டே, எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு மெசேஜ் பண்றேனே என்றாள். அவனும் சரி என்று அவள் மெசேஜுக்காக காத்துக் கொண்டிருந்தான். முகிலன் மாலை 6 மணிக்கெல்லாம் கம்பெனியின் வாசலில் வந்து அவளுக்காக காத்திருந்தான். ஆனால் 7 மணிக்கு தான் அவள் வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் முகிலன் அவளுக்கு கால் செய்தான். அவன் காலை பார்த்ததும் தான் அவன் ஏற்கனவே கால் செய்தது அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. சாரி முகி, கம்ப்ளீட்டா மறந்துட்டேன், நான் இப்பதான் கம்பெனியை விட்டு வெளியில வரேன், 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எல்லாரும் கிளம்பினாங்க என்றாள். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியே உன்னோட லெப்ட் சைட்ல திரும்பி பாரு என்று முகிலன் கூற அவள் அந்த திசையில் திரும்பி பார்த்த பொழுது அவன் காரில் அமர்ந்திருப்பது தெரிந்தது. உடனே சிறு குழந்தை போல் ஓடி வந்து காரில் ஏறிக்கொண்டாள். அவள் மூச்சிறைப்பதை பார்த்ததும், மெதுவா வர வேண்டியதுதானே, என்ன அவசரம், நான் எங்க ஓட போறேன் என்றான். இல்ல முகி, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது அப்பா வந்து ஈவினிங் பிக்கப் பண்ணுவார்ல, அப்ப காலையில இருந்து அவரை பார்க்காம ஈவினிங் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பவும் இப்படிதான் ஓடி போவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நிரஞ்சன் வீட்டுக்கு வரும்போது இப்படிதான் ஓடி போவேன். ஆனா அவன் பெருசா கண்டுக்கவே மாட்டான். பாதி நாள் நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வருவான். இன்னைக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் காலையில இருந்து உன்னை பார்க்காம ஈவினிங் நீ எனக்காக இப்படி வெயிட் பண்றது பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நமக்காக ஒரு ஜீவன் காத்திருக்குங்கிறதே ஒரு பெரிய வரம் தான். அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு கிடைச்சிருக்கு. உன் தலையெழுத்து, எனக்காக நீ வெயிட் பண்ற என்று அவள் கூறியதும் முகிலன், உனக்காக வெயிட் பண்றதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, உனக்காக
எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் அப்பு என்றான். வாவ், என்ன ஒரு லைன், அதை என்கிட்ட சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டியேடா என்று அவனை கிண்டல் அடித்தாள். முகிலன் நேராக அவளை அழைத்துக் கொண்டு துணிக்கடைக்கு சென்றான். அப்பர்ணாவுக்கு சங்கடமாக இருந்தது. எதுக்கு இங்க வந்த என்று தயக்கத்துடன் கேட்க, உனக்கு ட்ரெஸ் எடுக்கத்தான். இந்த ட்ரெஸ்ல ஆபீஸ் போனா நீ ஆசைப்பட்ட மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வேலை கிடைக்காது. கடைசி வரைக்கும் ஓஏவாதான் இருக்கணும் என்றான். அவன் சொல்வதும் உண்மைதான். திறமையை காட்டினால் மட்டும் போதாது. அந்த கம்பெனிக்கு ஏற்றாற்போல் உடையணிந்தால் மட்டுமே தன் திறமை மற்றவர்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்று யோசித்துவிட்டு தனக்கு ஏற்றாற்போல் உடைகளை வாங்கிக் கொண்டாள். இருவரும் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு திரும்பினார்கள். வீட்டிற்கு வந்தவுடன் கவினை பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கேட்டால் எங்கு மாட்டிக்கொள்வோமோ என்று யோசித்தபடியே, ஆமா பூ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைச்சாங்களா என்று பொதுவாக கேட்டான். அப்பர்ணா உடனே, ஆமா முகி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு அங்கதான் வேலை செய்யறாரு, பேரு கவின், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு என்று அவள் கூறியவுடன், அப்படியா, உன் கூட படிச்சவரா என்று அவன் கேட்க, இல்ல அன்னைக்கு நம்ம வீட்டு டெமாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வர்றதுக்காக வந்துட்டு இருந்தேனா, தெருநாய்க்கு பயந்துட்டு ஓரமா நின்னுட்டு இருந்தேன். அப்ப அவரு தான் வந்து வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போனாரு. அவர் வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கான் என்று அவள் கூறியதும் முகிலன், ஓ அப்படியா, சரியப்போ வெண்பாவுக்கு லீவ் எல்லாம் கிடையாதா, இப்போ ஒரு வாரம் பொங்கல் லீவ் வரணுமே, அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாமா என்று அவன் கேட்டவுடன் அப்பர்ணாவின் கண்கள் கலங்கிவிட்டது. தீபாவளிக்கு வெண்பாவை அழைத்து வருவதற்கு இடமில்லாததால் அவள் பள்ளிக்கு அருகிலேயே வெண்பாவுடன் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாள். அப்பொழுதாவது 2 நாட்கள் தான் விடுமுறை. ஆனால் பொங்கலுக்கு ஒரு வாரம் விடுமுறை. என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு முகிலனே அதை பற்றி பேசியவுடன் நிம்மதியாக இருந்தது. அவள் கண்கலங்குவதை பார்த்த முகிலன் அவள் தலையை வருடினான். அப்போ இப்ப எதுக்கு அழற, இப்பதான் உனக்கு வேலை கிடைச்சிடுச்சே, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அப்பர்ணா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகையெல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல் கொட்ட ஆரம்பித்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத முகிலன் ஒரு வினாடி அதிர்ந்து போனாலும் அவனுக்கு இந்த அணைப்பில் அவளுடைய வலி மட்டுமே தெரிந்தது. நான் உயிருக்கு உயிராக நினைக்கும் இவள் தன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இருக்க இடம் கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதை கேள்விப்பட்டதும் நாம் எப்படி துடித்தோமோ அதேபோல் தன் குழந்தையை அழைத்து வருவதற்கு தனக்கென்று ஒரு வீடு கூட இல்லை என்பது அவள் மனதை எவ்வளவு நோகடித்திருக்கும் என்பது அவனுக்கு புரிந்தது. அவனும் அவளை ஆதரவாக அணைத்துக் கொண்டு சமாதானப்படுத்தினான். நேரம் கடந்ததே தவிர அவள் அழுகை நிற்கவில்லை. இத்தனை வருடங்கள் அவள் அடக்கி வைத்திருந்த அழுகையெல்லாம் அழுது தீர்த்தாள். இத்தனை வருடத்தில் அப்பர்ணா இப்படி அழுது அவன் பார்த்ததில்லை. அவளிடமிருந்து அழுகை சத்தம் நின்றவுடன் முகிலன் அவளை மெதுவாக விலக்கி, அப்போ இங்க வா, முதல்ல உட்காரு என்று அவளை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தான். அவள் அதை வாங்கி பருகினாள். முகிலனை நிமிர்ந்து பார்ப்பதற்கே அவளுக்கு வெட்கமாக இருந்தது. இவன் முன் இப்படி எழுதி விட்டோமே என்று தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தாள். முகிலனை அவள் முகத்தை நிமிர்த்தினான். அவள் கண்கள் கோவை பழம் போல் சிவந்து வீங்கி இருந்தது. அவள் அவனை பார்ப்பதை தவிர்த்தாள். அப்போ ஒரு நிமிஷம் என்ன பாரு என்று அவன் கூறியதும் வேறு வழியின்றி அவன் முகத்தை பார்த்தாள். நீ இப்படி அழறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இத்தனை நாள் நீ தனியா அழுதுகிட்டு இருந்த. இப்ப சாயறதுக்கு ஒரு தோல் கிடைச்சிருக்கு. அதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம கவலைய சொல்லி அழறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லங்கிறத விட பெரிய கொடுமை வேற எதுவும் இல்ல. அது நானா இருக்கிறதுல எனக்கு ஒரு நிம்மதி. நீயா சொல்ற வரைக்கும் நான் எதையும் கேட்க மாட்டேன். ஆனா நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ பேசி தீக்காத வரைக்கும் அது உன் மனசை அழுத்திக்கிட்டேதான் இருக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ அப்போ, உன் லைஃபே ஒண்ணும் முடிஞ்சு போயிடல. நடுவுல ஏதோ ஒரு 10 வருஷம் வழி மாறி போயிடுச்சு, அவ்வளவுதான். உனக்கு படிப்பு இருக்கு, வயசு இருக்கு, அழகும் இருக்கு. நீ யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ யாருக்காகவும் வாழ வேண்டிய அவசியமும் இல்ல. உனக்காக வாழு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ. அதுல ஒரு தப்பும் இல்ல. உன்னுடைய எந்த முடிவுக்கும் கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன். அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. என்கிட்ட எதையும் சொல்ல யோசிக்காத. உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு எப்பவும் முக்கியம், புரியுதா? மனச போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு என்று கூறிவிட்டு திரும்பினான். அப்பர்ணா அவன் கையை பிடித்தாள். முகிலன் திரும்பி பார்த்தான். எனக்கு பிரச்சனைன்னு உடனே சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஆனா என்னைக்கும் நீ என்னை விட்டு ஒதுங்கினதில்ல முகி. நீயும் இல்லனா நானும் வெண்பாவும் என்ன பண்ணிருப்போன்னு தெரியல என்று அவள் உடைந்த குரலில் கூற, முகிலன் உடனே, இப்ப நீ சொன்ன பாரு நான் இருப்பேன்னு, அதை என்னைக்கும் மறந்துடாத. காலையில இருந்து ரெஸ்ட் எடுக்காம ஆபீஸ்ல ஓடி ஓடி வேலை பார்த்திருப்ப. போய் முதல்ல தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான். அப்பர்ணா தூக்கம் வராமல் முகிலன் பேசியதை யோசித்துக் கொண்டிருந்தாள். அவன் கூறியது போல் இந்த 10 வருடத்தில் என் வாழ்க்கை மாறித்தான் போனது. கல்லூரி படிக்கும் பொழுதே
நிரஞ்சன் பொறுப்பில்லாமல் ஊதாரியாக சுற்றி கொண்டிருப்பதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வந்தது. சில நேரங்களில் காதலை முறித்துக் கொள்ளலாமா என்று கூட அபர்ணாவுக்கு தோன்றும். அப்படி அவள் கோபமாக இருக்கும் பொழுதெல்லாம் எங்கே அவள் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்று நிரஞ்சன் எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி விடுவான். இவளும் ஒவ்வொரு முறையும் அவனை மன்னித்துக் கொண்டே இருந்தாள். திருமணத்திற்கு பின்பு பொறுப்பாக மாறிவிடுவான் என்று நினைத்தாள். ஆனால் என்று இவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்ததோ அன்றோடு இவள் மேலிருந்த அக்கறையும் அன்பும் குறைந்து போனது. அவளுக்கு அதை அன்பு என்று கூட சொல்ல தோன்றவில்லை, மோகம் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் வெண்பா பிறந்தவுடன் பணப்பிரச்சனையோடு நந்தினியின் பிரச்சனையும் சேர்ந்து கொண்டது. ஆனால் அப்பொழுது அது அபர்ணாவுக்கு தெரியவில்லை. நந்தினி வசதியானவள், பல கோடி சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு. கல்லூரி படிக்கும் பொழுதே நந்தினி நிரஞ்சனை காதலித்தாள். அழகா பணமா என்று நிரஞ்சனுக்கு குழப்பம் வந்த போது பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் விலை கொடுத்து வாங்க முடியாதது அழகு. அந்த அழகுக்கு சொந்தக்காரியான அபர்ணாவை விட்டுவிடக் கூடாது என்று அபர்ணாவையே திருமணம் செய்து கொண்டான். நந்தினியின் வீட்டில் அவளுக்கு வசதியான இடத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் ஒரே வருடத்தில் விவாகரத்தை பெற்றுக்கொண்டு பிறந்த வீட்டுக்கே வந்து விட்டாள். அதன் பிறகு மறுபடியும் நிரஞ்சனே கதி என்று அவன் பின்னால் சுற்றி கொண்டிருந்தாள். அதற்குள் நிரஞ்சனுக்கும் அபர்ணாவின் மீது இருந்த மோகம் தீர அழகை விட பணமே முக்கியம் என்று நந்தினியின் பின்னால் சுற்ற ஆரம்பித்தான். குடித்துவிட்டு வந்து அவளை கண்டபடி அடித்து கொடுமைப்படுத்தினான். வெண்பா பிறந்த பிறகு அவளிடம் சண்டை போடுவது மட்டுமில்லாமல் அவளை கொச்சையாக பேசி அவளை கூனி குறுக வைத்தான். அவன் பேசிய வார்த்தைகளை இப்பொழுது நினைத்தால் கூட அபர்ணாவுக்கு உடம்பை கூசி போகும். எந்த அழகை ஆராதனை செய்தானோ அந்த அழகை வைத்து 10 ரூபாய் சம்பாதிக்க முடியாது என்று அவளை வார்த்தைகளால் கொன்றான். ஒரே வருடத்தில் தன் பெண்ணின் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று கவலைப்பட்டு அபர்ணாவின் தந்தை இறந்து போனார். அவர் இறந்த பிறகு தன்னை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நிரஞ்சன் அபர்ணாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி கொடுமைப்படுத்தினான். இதையெல்லாம் முகிலனிடம் சொன்னால் பெற்ற குழந்தை என்று பார்க்காமல் வெண்பாவை கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினான். ஆனால் அபர்ணா அவனுடைய மிரட்டலுக்கு பயப்படவில்லை. நிரஞ்சனை ஏதாவது செய்துவிட்டு பின் முகிலன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வான் என்று அவனுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டாள். ஆரம்பத்தில் பண பிரச்சனையால் தான் நிரஞ்சன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறான் என்று நினைத்தாள். ஆனால் நந்தினியின் விஷயம் தெரிய வந்ததும் தான் அவளுக்கு பல விஷயம் புரிய ஆரம்பித்தது. இவளுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட அவன் விரல் கூட இவள் மீது பட்டுவிடாதபடி பார்த்து கொண்டான். அது நந்தினி அவனுக்கு போட்ட நிபந்தனை. அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அபர்ணாவை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று நந்தினி நிபந்தனை போட்டிருந்தாள். இவர்களுடைய விவகாரம் நந்தினி வீட்டிற்கு தெரிய வந்த பொழுது முதலில் எதிர்த்தாலும் ஏற்கனவே விவாகரத்தாகி வேறு ஒருவனுடன் கள்ள உறவில் இருக்கும் இவளை வேறு யாரு திருமணம் செய்து கொள்வார்கள் என்று நந்தினியை நிரஞ்சனுக்கே திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார்கள். அவன் கடனை எல்லாம் அடைத்து அபர்ணாவிடமிருந்து விவாகரத்து வாங்கினால் நந்தினியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவள் பெற்றோர் கூறியதால் அபர்ணா வீட்டை விற்று மொத்த கடனையும் அடைத்த பிறகே நந்தினியை பற்றி அபர்ணாவுக்கு கூறினான். அதுவும் கையில் விவாகரத்து நோட்டீஸுடன். அபர்ணாவுக்கு தன்னுடைய திருமண வாழ்க்கை ஏன் 3 மாதத்தில் முடிந்து விட்டது என்ற இத்தனை வருட சந்தேகம் அன்று ஊர்ஜிதமானது. இருந்தாலும் வெண்பாவிற்காக அவன் காலில் விழுந்து கெஞ்சினாள். ஆனாலும் நிரஞ்சன் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அவளையும் வெண்பாவையும் விட்டுவிட்டு நந்தினியுடன் சென்று விட்டான். அந்த பாழடைந்த வீட்டில் அவள் அழாத நாளே இல்லை. தனியாக அழுதழுது தனக்கே ஆறுதல் சொல்லிக் கொண்டாள். என்ன அழுதாலும் சென்றவன் வரப்போவதில்லை. இறந்த காலத்தை நினைத்து அழுவதை விட எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை வாழலாம் என்ற முடிவோடு இன்று வரை போராடி கொண்டிருக்கிறாள். இன்று கூட அவள் அழுதது கடந்த காலத்தை நினைத்தல்ல, நிகழ்காலத்தை நினைத்து. தன் குழந்தைக்கு இருக்கக்கூட ஒரு இடமில்லாமல் போய்விட்டதே என்ற வேதனை அவளை கொன்றது. முகிலன் சொன்னது போல் 10 வருடம் வழிமாறித்தான் போனோம். இனி தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். முகிலனிடம் எதையும் சொல்லாவிட்டாலும் அவன் தோளில் சாய்ந்து அழுதது தன் பாரத்தையே இறக்கி வைத்தால் போல் உணர்ந்தாள். அந்த நிம்மதியில் அப்படியே உறங்கியும் போனாள். முகிலனோ அபர்ணாவை பற்றி கவலைப்பட்டாலும் அதைவிட வெண்பாவை நினைத்த பொழுது அவன் மனதை ஏதோ ஒன்று அழுத்தியது. பாவம் குழந்தை, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் பாத்துட்டா. அது அவன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அப்பா அம்மாவை பிரிஞ்சு எங்கேயோ அனாத மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது கூடிய சீக்கிரமே அவளை கூட்டிட்டு வந்துடணும் என்று முகிலன் முடிவு செய்தான். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.